நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்னம்மா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி அழுதா எப்படி? அம்மாடி வேதா, கடவுளை பார்க்க போகும்போது இப்படி அழுதுகிட்டு போலாமா? இல்ல, வேண்டுதலோட தான் நம்ம போகணும். குட்டிமா, நீ பயப்பட வேண்டாம். என்ன தேசமங்கலத்தம்மா எப்பவும் உனக்கு காவலா இருப்பாங்க. அப்பா சந்தேகப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு. எவ்வளவு கொடூரமான செயல். மேலூர் கோயில்ல வச்சு குட்டியம்மா கொடுத்த மருந்தை சாப்பிட்டு உயிர் பிழைச்சு வந்தவர் தான் சித்திரபானு ஐயா. அப்படி இருந்தும் அந்த பாவப்பட்ட குழந்தைய அவர் விட மாட்டேங்கிறாரு. அவருடைய பெருமைக்கு கெடுதல் வந்துருச்சுல்ல. காட்டுவாசியான ஒரு பெண்ணுகிட்ட இருந்து பிச்சை எடுத்து வாங்கினதுதான் தன்னுடைய வாழ்க்கைங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. ஒருவேளை அவங்கள கொண்டு கூட பகையை தீர்த்துக்கலாம். இந்த விஷயத்த ராஜா கிட்ட உங்களால போய் சொல்ல முடியாதா? இதெல்லாம் அவருக்கு தெரியாமலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, மேலூர் கோவில் தேசமங்கலத்தோட எல்லைக்குள் வராது. ரெண்டாவது விஷயம், தான் அண்ணனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டம். வேதா வேற அழுதுகிட்டே இருக்கா, அத பார்க்கவே முடியல. வேற யாராவது இருந்தா கட்டளையை எதிர்க்க முயற்சி பண்ணிருப்பாங்க. அவங்க 2 பேரால அத கூட பண்ண முடியாது. இந்த விஷயம் அந்த சித்திரபானுக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் அவர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. தூக்கு தண்டனைக்கு இணையான ஒரு தண்டனையை தான் அவர் அந்த குழந்தைக்கு கொடுக்கிறாரு. அதுவும் அந்த கடவுளுக்கு முன்னாடியேவா. அதுக்கான தண்டனை சித்திரபானுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எவ்வளவு தண்டனை கிடைச்சாலும் அவர் திருந்த மாட்டாருப்பா. அவர் திருந்துறாரோ திருந்தாம போவாரோ தெரியாது. மல்லிக்காகவும் குழந்தைக்காகவும் நாம வேண்டிக்கலாம். கெட்டது எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நாம வேண்டிக்கலாம். அதை தவிர நம்மால வேற எதுவும் பண்ண முடியாது. கடவுளே, நீங்க தான் அவங்களுக்கு துணையா இருக்கணும். எவ்வளவோ அற்புதங்களை பண்றீங்க. நாளைக்கு குட்டியம்மா விஷயத்திலையும் அதே மாதிரி நடக்கணும். ஈஸ்வரா. தேசமங்கலத்தம்மா, மல்லியும் குட்டியம்மாவும் அவங்க ஒரு சதியில மாட்டிருக்காங்க. அதுல இருந்து அவங்கள காப்பாத்த உங்களை தவிர யாராலும் முடியாதுமா. இந்த உலகத்துக்கு நன்மையோட வெளிச்சத்தை காட்டுறதுக்கு உங்களோட அதிசயத்தால முடியணுமா. குட்டியம்மாவுக்கும் அவளோட அம்மாவுக்கும் எந்த கெடுதலும் நடந்துடக்கூடாதுமா. தேசமங்கலத்தம்மா, காப்பாத்துங்கம்மா. பெரியப்பா, ஒருவேளை சொன்ன மாதிரி குட்டியம்மா வராம போயிட்டா? மேலூர் சிவன் கோயிலிருந்து வந்த கோரிக்கை மட்டும் இல்லை, தேசமங்கலத்திலிருந்து கிடைச்ச கட்டளையும் இருக்கு. அவ அங்க வந்து இருக்கணுங்கிறது. அது அவ மறுத்தா ராஜாவோட கட்டளையை ஏத்துக்கலன்னு சொல்லி ராஜ துரோகின்னு முத்திரை குத்திடுவாங்க. சிறையில் அடைக்கிறதும் நாடு கடத்துறதும் தான் அதுக்கான தண்டனை. அவங்க 2 பேர் கூடயும் சேர்ந்து வேதாவும் வரணும். வேதாவுக்கு நான் யாருன்னு, என்னோட பலம் என்னன்னு அவளுக்கு காமிக்கணும். பார்க்கலாம்மா, நாம 2 பேருமே அதை பார்க்கலாம். இங்க பாருங்க, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களால முடிஞ்சா அந்த தண்டனையில இருந்து விடுவிச்சிருங்க. நீங்க இப்ப சரியானதுக்கு அந்த குழந்தை தாங்க காரணம். பேசாம இரு. அப்படிப்பட்ட மூட நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்ல. சிவபெருமானுடைய கருணைன்னு சொல்லு, நான் அதை நம்புறேன். ஆனா அதை சொல்லி ஒரு காட்டுவாசி பொண்ண பெருமைப்படுத்தலான்னு நீ நினைக்க வேண்டாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்பவும் போல அந்த சிவபெருமான் தான் அந்த குழந்தைக்கு துணை இருப்பாருங்க. 7 உலகத்துக்கும் அதிபதியா இருக்கிற சிவபெருமான் ஒரு காட்டுவாசி பொண்ணுக்கு மட்டும் அருள் பாலிக்கிறாருன்னு நீ தப்பா புரிஞ்சிக்காத சுகன்யா. இன்னைக்கு மேலூர் கோவில்ல நான் முடிவு பண்றது தான் நடக்கும். குட்டியம்மாவோட மரணம் நான் முடிவு பண்ண நேரத்துல உறுதியா நடந்தே தீரும்.
ஐயா வணக்கங்க ஐயா. கோவில் வாசல்ல எல்லாம் தயாரா இருக்குல்ல? ஆமாங்க ஐயா, ஜனங்களுக்குள்ள சின்னதா பேச்சு இருக்கு. இவ்வளவு கஷ்டமான விஷயத்துல அந்த குழந்தைய ஈடுபடுத்த வேண்டான்னு தான் பல பேருடைய கருத்து இருக்கு. கருத்து வேறுபாடெல்லாம் நான் அங்க போனதும் சரியாயிடும். இப்படி ஒரு சடங்கு கோவில் வாசல்ல நடக்கலன்னா மேலூர் கோவிலை எடுத்துக்கிறதுக்கு தேசமங்கலத்து வீரர்களை நான் அனுப்பி வைப்பேன். அப்புறம் அதுவும் என் கட்டுப்பாட்டில் இருக்கும். யார் வேணாலும் உள்ள வரலாங்கிற அனுமதியைத்தான் முதல்ல நான் இல்லாம செய்வேன். ஐயா, எல்லாம் நீங்க நினைச்சது மாதிரி நடக்கும்ல? ஒருவேளை அந்த குழந்தை ஏதாவது சந்தேகப்படுறவங்களால வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. காட்டுவாசிகளான அவங்க 2 பேரை பத்தி இனிமே யாரும் பெருமையா பேசவே கூடாது. மல்லியம்மா, கோவில் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு. ஆமாம்மா, இந்த மல்லியம்மாவோட குட்டியம்மாவோட விதி தெரிஞ்சுக்க இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கு. நீங்க திரும்பவும் பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா? இவ்வளவு நாளும் மேலூர் கோயிலுக்கு வரும்போது அந்த தோணி காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த தோணிக்காரரும் இருப்பாரு. இன்னைக்கு அது இல்ல. இதுக்கு அர்த்தம் கடவுள் நம்மள கைவிட்டுட்டாருங்கிறது தானே? என்னோட கடவுள் என்ன கைவிட மாட்டாரு. நீங்க சும்மா தேவையில்லாததெல்லாம் பேச வேண்டாம். தோணிக்காரர் ஒரு அவதாரம் தானே, கடவுளோட சேர்ந்து இருப்பாரு. இன்னைக்கு குட்டிமாவை காப்பாத்த கடவுள் வேறொரு ரூபத்துல வருவாரு. வேதா, எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாமெல்லாம் அங்க போனதும் கயிறை ஏன் கழுத்துல போடுறதுக்கு நான் அவங்க கிட்ட சொல்லுவேன். நீங்களும் அதையே தான் சொல்லணும். வேண்டாமா, என் கழுத்துல கயிறை போட்டா கடவுள் சீக்கிரம் வந்துருவாரு. குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும்ல கடவுளுக்கு. என்னால அதை பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுமா. எந்த அம்மாவாலையும் அதை பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. கோயில் வாசலுக்கு போனதும் அம்மா சொல்றத நீ கேட்கணும். அம்மாக்கு நீ சத்தியம் பண்ணு. இது கடைசி முத்தமா இருக்குமான்னு அம்மாவுக்கு தெரியாது. தேசமங்கலத்தை ஆள்ற என்னுடைய தம்பி இந்த சடங்கு மகா புண்ணியம்னு சொல்றாரு. மல்லியும் குழந்தையும் தேசமங்கலத்துக்காருக்கு தானே. அவங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கிற பேரும் புகழும் தேசமங்கலத்துக்கு தானே சொந்தம். ஆமாங்க ஐயா, அது நிஜம்தான். என்னாச்சு பூசாரி, உங்க முகத்துல சந்தோஷமே இல்லையே? அந்த மல்லியும் குழந்தையும் வரமாட்டாங்கன்னு தோணுதா? அவங்க வராம இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உயர்ந்த பக்தி இருக்கு. என்னோட கவலை அந்த குழந்தைய பத்தி தான். எதுக்காக? அந்த குழந்தைக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு வேற யாருக்கு கிடைக்கும்? இன்னைக்கு நீங்க வேணா பாருங்க, மல்லியோட பக்தியையும் பெருமையையும் பார்த்து சிவலிங்கம் நேரம் ஆயிடுச்சுன்னா அதை விட பெரிய புண்ணியம் இருக்கா என்ன? நான் கூட கையெடுத்து கும்பிடுவேன். நீங்க எதுக்காக பெரியம்மா தூரமா நிக்கிறீங்க? வாங்க. வேணாமா, அந்த கொடூர செயலை பார்க்கறதுக்கு என்னால முடியாது. சுகன்யா, இதே கோவில் வாசல்ல அவமானப்பட்டு நின்னவன் நான். திரும்பவும் ஒரு அவமானம் கட்டின மனைவியால வந்தா கூட என்னால அதை ஏத்துக்க முடியும்னு தோணல. பெரியப்பா, அங்க பாருங்க. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். மல்லி, தேசமங்கலத்தோட சடங்கு சம்பிரதாயப்படி சில விஷயங்கள்ல நான் உன் மேல கோவப்பட்டிருப்பேன். ஆனா மேலூர் சிவன் கோவில் விஷயத்துல இங்க நிக்கிற பூசாரியோட சேர்த்து எல்லாரும் உங்க 2 பேருக்கும் பின்னாடி தான். உங்களை விட சிறந்த பக்தர்கள் வேற யார் இருக்க முடியும்? இதை விட பெரிய அதிசயத்தை பண்றதுக்கு வேற யார் இருக்காங்க? பூசாரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்னன்னு சொல்லுமா. சிவலிங்கத்தை நிமித்துறதுக்கு குட்டிமா கழுத்துல தான் கயிறை போடணும்னு பிரச்சனையை தெரிஞ்சுக்க வந்த ஜோசியர் சொன்னாரா? இந்த குழந்தை இருக்கால்ல, இவ ரொம்ப திறமைசாலி.
அவ கேக்குற கேள்வியெல்லாம் புத்திசாலித்தனமா தான் இருக்கும். ஆனா இங்க கேள்வியோ பதிலோ முக்கியம் இல்லையே. வேதாம்மா, ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு உன் தோழிக்கு கிடைக்கும் போது நீ எதுக்காக அதை வேண்டாங்கிற? அதை அவ செய்யட்டும். ஐயா, நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு அனுமதி கொடுங்க. சொல்லு. கோயிலோட பிரச்சனை எல்லாம் முடியணுங்கிறது தான் எங்களோட ஆசை. ஆனா யானை இழுத்து பார்த்தும் நேராகாத இந்த சிலை என் பொண்ணோட கழுத்துல கயிறை போட்டு இழுக்கிறத என்னால பார்க்க முடியாது. அந்த செயலை நான் செய்யறேன். நானும் கடவுளோட பக்தை தானே. என் குழந்தைய இதுல இருந்து நான் காப்பாத்தணும். அதெப்படி சரியா வரும்? நீங்க இந்த கோயில்ல எந்த அதிசயமும் பண்ணதில்லையே. இல்லையே. காட்டினதெல்லாம் இந்த குழந்தை தானே. கடவுளுடைய சிறந்த பக்தையான ஒரு ஆள்னு குறிப்பா ஜோசியர் சொல்லிருக்காரே, அது உங்க குழந்தை தான். அப்படி சொல்லாதீங்க. பெத்த அம்மாவோட மனசு புரிஞ்சுக்கங்க. இவரை மாதிரி பெரிய மனுஷங்களை எல்லாரையும் மதிக்கிறவதானா. என் குழந்தைய இதுல இருந்து காப்பாத்துங்க. இப்படி ஒரு விஷயத்த ஒரு அம்மா கேட்கும்போது அதை ஏத்துக்காம இருக்கிறது எப்படி? நீங்க இந்த விஷயத்த மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இத பத்தி நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க? ஜோசியர் என்னதான் சொல்லி இருந்தாலும் நாம ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுல ஒரு நீதி இருக்கணும்ல. அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மல்லியோட வழி அதை நாம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ரொம்ப நன்றிங்க ஐயா. குட்டியம்மாவோட திறமை தான் இந்த விஷயத்துல நமக்கு வேணுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்ப நம்மால செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம், குட்டியம்மா தனியா அதை பண்ண வேண்டாம். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செய்யட்டும். ஐயோ, என்ன சொல்றீங்க ஐயா? இதுக்கு மேல எந்த பேச்சும் கிடையாது. உன் பொண்ணோட பக்தி தான் இந்த கோவிலையும் இந்த நாட்டையும் பலமா வைக்க போகுது. அப்படின்னா இதுக்கு மேல பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லம்மா. பூசாரி, சீக்கிரம் எல்லாத்தையும் தயார் பண்ணுங்க. மல்லி, கோவில் வாசல்ல போய் நல்லா வேண்டிக்கமா. இது உனக்கு ஒரு சோதனைன்னு நினைச்சுக்க. பெரியப்பாவுக்கு நல்ல புத்தி இல்ல பெரியம்மா. அந்த பொண்ணால அந்த சிலையை நிமித்த முடியுமா? கொஞ்சம் நிறுத்துறியா? சித்திரபானு விரிச்ச வலையில ஒருத்தரை தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா உன்னோட வேண்டுகோளால என்ன அவமானப்படுத்தின நீங்க 2 பேரும் ஒன்னா கழுத்து நெறிபட்டு சாவிங்க. மல்லியம்மா, இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. வாங்க, நாம போய் கும்பிடலாம். மேலூர் கோயிலுக்கு நீங்களும் கூட போயிருக்கலாம்ல. எதுக்கு? அந்த கொடுமையை வேடிக்கை பார்க்கவா? முடியல. இல்ல, மேலூர் நாட்டோட ராஜாவும் நீங்களும் நல்ல நண்பர்கள் தானே. அந்த விதியை மாத்துறதுக்கு நீங்க சொன்ன அவர் கேட்டிருப்பாருல்ல. இல்ல மீனாட்சி, அங்கதான் அண்ணனுடைய புத்தியே இருக்கு. கடவுளோட கோபத்துக்கு காரணத்தை தேடுறவங்க அதுக்கான பரிகாரம் எவ்வளவு கஷ்டமானதா இருந்தாலும் அதை கண்டிப்பா பண்ணுவாங்க. மேலூர் கோவில்ல இருக்கிற பக்தர்களை பொறுத்த வரைக்கும் மல்லியோட பொண்ணு குட்டியம்மா அவங்களுக்கு ஒரு அதிசயம். கடவுளோட வாசல்ல வச்சு ஒரு தடவை இல்ல 2 முறை அதிசயங்களை பண்ணிருக்கிறா அந்த குழந்தை. இதுலயும் அதிசயத்தை எதிர்பார்ப்பாங்க. ஆனா அது நடக்கலனா? இப்ப நமக்கு ஒரு வழிதான் இருக்கு. எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைப்போம். குட்டியம்மா கடவுளோட உண்மையான பக்தை. அண்ணா அந்த பக்தியை சாதகமாக்கிக்கிறவர். அதுல யாரு ஜெயிக்கணும்னு அந்த கடவுளே முடிவு பண்ணட்டும்.
இன்னும் நேரத்தை வீணாக்க வேண்டாம் பூசாரி, நேரம் ஆயிடுச்சுல்ல. இப்ப எதுக்காக நீங்க தயங்குறீங்க? நாங்க தயாரா இருக்கோம் பூசாரி. இப்படி ஒரு காரியத்தை பண்ண போறதுனால எங்களோட உயிர் போனாலும் பரவாயில்ல. கேட்டீங்கல்ல, இதுதான் பக்தி, இதுதான் உறுதியான பக்தி. பூசாரி, இதுக்கு மேல தகுதியானவங்க இந்த உலகத்துல வேற யாரு இருக்காங்க? இன்னும் எதுக்காக தயங்குறீங்க? நேரம் நெருங்கிடுச்சு. பயமா இருக்காமா உனக்கு? இது நம்மளோட கடவுள் தானம்மா, எனக்கு பயம் இல்ல. எதுவும் ஆகாது குட்டிமா, கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு. இன்னும் ஏன் தாமதம்? இழுங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, நமசிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. மல்லியம்மா, 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 அங்க பாருங்க. குட்டிமா, அங்க பாரு. மல்லி, உங்கள மாதிரி மனசு நிறைய பக்தி இருக்கிற ரெண்டு பேரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த மேலூர் தேசமும் இந்த மேலூர் கோவிலும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. அங்க பாருங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய, நமச்சிவாய. சுகன்யா, எதை பார்த்துட்டு இப்படி நிக்கிற? வாய கூட. ஓம் நமச்சிவாய. ஐயா, இவங்க கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போங்க. நீங்க சொன்ன எல்லாத்தையும் இவங்க செஞ்சாங்கல்ல. கோவிலுக்கு வேணுங்கிறது நடந்துடுச்சுல்ல. இனிமே பெருமைப்படுத்துங்க, மரியாதை பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. நான் அதுக்கு தடையா இருக்க மாட்டேன். சுகன்யா, நீங்க இதை எதையும் பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. இது கடவுளோட ஒரு அற்புதம் தான்.
பக்தியோட உண்மையான பொருள் என்னன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக நடந்த சோதனையில நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்களோட அழிவுக்கு ஆசைப்பட்டவங்க தோத்துட்டாங்க. என் கடவுள் என்ன தோக்க விட மாட்டாரு. எங்களுக்கு கடவுள் மட்டும்தான் இருக்காரு. கடவுள் தான் எங்களுக்கு எல்லாமே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, நமசிவாய. இவ்வளவு தீய குணம் உள்ள சித்திரபானுவ நீங்க எதுக்காக சும்மா விட்டீங்க? இவ்வளவு தவறுகளை செய்தவனுக்கு நீங்க தண்டனை கொடுத்திருக்கணும் இல்லையா? தேவி, வெளிச்சம் எல்லாருக்கும் நல்லது செய்யற ஒரு விஷயம்தான். ஆனா அதோட சக்திய சாதாரண மக்களால உணர முடிகிறதே இருட்டு இருக்கிறதுனாலதான். நன்மை என்னதுங்கிறத புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பக்கத்திலேயே தீமையுடைய உருவங்களும் இருந்துதான் ஆகணும். சித்திரபானுவே ஒரு தீமையின் உருவம் தான். உங்களோட இந்த பரீட்சைக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல முடியும்? நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. சித்திரபானுவோட மனச முழுசா மாத்த என்னால முடியும். கெடுதலோட உச்சத்துல இருக்க ஒருத்தர் அங்க இருந்து இறங்கி நன்மையோட வெளிச்சத்துக்கு வரும்போது அதை விட சிறந்ததொரு எடுத்துக்காட்டு மக்களுடைய மனசுல இருக்காத. சித்திரபானுடைய ஒவ்வொரு செயலையும் என்னுடைய கண்கள் முழுமையா கவனிச்சுக்கிட்டு இருக்க. அப்படின்னா பயப்படுறதுக்கு அவசியம் இல்ல. உங்க விருப்பப்படியே ஆகட்டும். இன்னும் உங்க தலையில கனம் அதிகமா இருக்கா? நீங்க போட்டி போட்டது மல்லியோட மக கிட்ட இல்ல, இந்த உலகத்தையே கட்டி காக்கிற பரம்பொருள் பரமசிவன் கிட்டதான். அந்த விதத்துல உங்க தோல்வியில மேலூர் நாட்டு மக்களும் தேசமங்கலத்து மக்களும் ஒரே மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஒரு தோல்விய நீங்களே சுயமா ஏத்துக்காம இருந்திருக்கலாம். இப்ப தேசமங்கலத்துல இருக்கிற மக்கள் உங்களை பத்தி என்ன யோசிப்பாங்கன்னு நினைச்சீங்களா? நீங்க இத பத்தி எல்லாம் நினைச்சு பார்த்திருக்கீங்களா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இனிமே இதை நிறுத்திக்கோங்க. மல்லியும் மல்லியோட பொண்ணும் எப்படி வேணா வாழட்டும். அவங்கள கேள்வி கேட்க நீங்க முயற்சி பண்ண வேணாம். சரி, ராஜாவும் நீங்களும் சொல்றத இந்த அடிமை ஏத்துக்கிறேன். ஆனா என் தம்பி கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். தேசமங்கலத்தோட மக்கள் மத்தியில எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காதுன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கறதுக்கு என்னோட தம்பியால முடியுமா? தேசமங்கலத்தம்மா கோவிலையும் சேர்த்து தேசமங்கலத்துல இருக்கிற எல்லா கோவில்கள்லயும் யார் விருப்பப்பட்டாலும் உள்ள போய் சாமி கும்பிடலான்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கறதுக்கு உன்னால முடியுமா? முடியும்னா சொல்லு. முடியாது இல்ல? அப்படி ஒரு அறிவிப்பு அரண்மனையில இருந்து வந்தா சம்பிரதாயம் தெரிஞ்சவங்க அரண்மனைக்குள்ள வந்து ஒன்னா கூடுவாங்க. ஆனா அவங்களையெல்லாம் மோதி ஜெயிக்க தேசமங்கலத்தோட ராஜாவால முடியும்னு எனக்கு நிச்சயமா தோணல. ஓ, அப்படின்னா நீங்க எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. மக்கள்ல பாதி பேரை எனக்கு எதிராக திருப்ப முயற்சி பண்றீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அதுக்கு முயற்சி பண்ணல. ஒருவேளை பெரிய நீதிமானா நடிக்க நீ முயற்சி பண்றதா இருந்தா அதுக்கும் அவசியம் வரலாம். எதுக்காக இப்ப எதிராளி கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? இப்பவும் அண்ணனை நினைச்சு பார்த்து அண்ணனுக்காக கவலைப்படுற ஒரு மனசு இருக்கு இவர்கிட்ட. அத நீங்க புரிஞ்சுக்காம போயிடாதீங்க. என்னால நான் ஆசைப்படுற மாதிரி தான் வாழ முடியும். அதனால மத்தவங்களோட முடிவு எந்த நிலைமையிலையும் என்ன கட்டுப்படுத்தாது. என்னோட எதிரின்னு நான் ஒருத்தரை முடிவு பண்ணியிருக்கேன்னா அவங்களோட மரணம் வரைக்கும் இந்த சித்திரபானுவுக்கு எதிரியா தான் இருப்பாங்க. நீங்களும் போங்க அண்ணி. அவருடைய எண்ணத்துக்கு துணை போங்க. நிம்மதியா நம்ம நாட்டுல வாழ்ற மக்களுக்கு நடுவுல பெரியவனிய உண்டாக்கணும் தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சிருங்க தம்பி. கோவில் வாசல்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போதும் வேண்டான்னு நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனா அது அவர் கேட்கவே இல்லை.
தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. அந்த சிலை நிமிந்ததுக்கு அப்புறம் அந்த குட்டியம்மாவோட மூஞ்சில எவ்வளவு திமிரு தெரியுமா? வீணா இல்லாத கதையெல்லாம் சொல்லாத வர்ணா. திமிருங்கிறது அந்த குழந்தைக்கு சுத்தமா கிடையாது. பெரியப்பா சொல்லி கொடுத்தாரா இங்க வந்ததும் அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு? நான் சொன்னது நிஜம்தான். இங்க பாருமா, இனி பெரியப்பாவுடைய பேச்ச நீ கேட்காம இருக்கிறது தான் நல்லது. நீ சின்ன பொண்ணு, குழந்தைங்க பண்ண வேண்டிய விஷயத்த மட்டும் நீ பண்ணா போதும். தையம் தக்க தையம் தாஹா தையம். ஏன் வர்ணா நீ நிறுத்திட்ட? ஒன்னும் இல்ல. வேதா என்ன பார்த்து சிரிக்கிறா. நான் சிரிக்கவே இல்லையே, நான் நாட்டியத்தை தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். போய் என்ன கேலி பண்றியா? எதுக்காக? எனக்கு தெரியும். மேலூர் சிவன் கோயில வச்சு நீயும் அந்த காட்டுவாசி பொண்ணும் சேர்ந்து எங்களை தோக்கடிச்சிட்டீங்கன்னு திமிரு தானே? இங்க பாரு வர்ணா, அதெல்லாம் வெளியில நடந்த விஷயம். இங்க அத பத்தி எதுவும் பேச வேண்டாம். நீங்க ஆட ஆரம்பிங்க. தையும் தக்க தையும் தாஹா தையும் தக்க தையும் தாஹா. வர்ணா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக அடிக்கடி வேதாவை பாக்குற? வேதா என்ன பாக்குறது உங்களுக்கு தெரியலையா? நான் பாக்குறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுதா? அந்த குட்டியம்மாவோட பேர் சொல்லி நீ ரொம்ப திமிரு காட்ட வேணாம். அவளை விரட்டி விட நான் போய் எங்க அப்பா கிட்ட சொன்னா போதும். அந்த நிமிஷமே எங்க அப்பா அதை பண்ணுவாரு. அப்படின்னா உன் அப்பாவுக்கும் கிடைக்கும் கடவுளோட தண்டனை. நீ எங்க அப்பாவை திட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டியா? வர்ணா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேதா பாத்து எந்திரி. ஒழுங்கா இவகிட்ட சொல்லி கொடுங்க, ராஜாவுக்கும் ராஜகுமாரிக்கும் எப்படி மரியாதை கொடுக்கணும்னு. பெரியப்பா கிட்ட போய் நான் சொன்னா இந்த ராத்திரி கூட இருக்க மாட்டாங்க இந்த ஊர்ல. வேதா அடிபட்டுருச்சா? என்னாச்சு பிரியம்பதா? வேதா எதுவுமே பண்ணல. ஆனா வேதா தன்னை பார்த்து கேலி பண்றதா வர்ணா நினைச்சுக்கிறா. வலிக்குதா வேதா உனக்கு? இல்ல. அப்படின்னா இன்னைக்கு போதும், நீ வீட்டுக்கு போ. ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேலூர் சிவன் கோயில்ல வச்சு சித்திரபானு ஐயா தோத்து போனத வர்ணா அவன் மனசுல பகையா நினைக்கிறா. அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் அந்த பொண்ணு முயற்சி பண்றா. பிரியம்பதா நிம்மதி இல்லாம இருக்கல்ல? ஆமா, அவங்க ரெண்டு பேரையும் நான் ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனா பிரியம்பதாக்கு இப்ப என்ன வேணும்? வர்ணாவோட கோபம் போகணும். வர்ணாவும் வேதாவும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகணும், அதானே? நடந்தா நல்லா இருக்கும். இவ்வளோ நாளா பிரியம்பதா முயற்சி பண்ணி அது நடக்கலல்ல. ரெண்டு பேரையும் சேர்க்கறதுக்கு நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். கங்காதத்தன் என்ன பண்ண போறீங்க? முதல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, அப்பதானே தெரியும். அந்த குழந்தைங்கள ஒண்ணு சேர்க்க முடியும்னா, அதே மாதிரி வர்ணாவுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க முடியும்னா, நான் எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பேன். நீ வேணா பாரு பிரியம்பதா, இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க எப்பவும் பிரியாத தோழிகள் ஆடுவாங்க. இது நான் கொடுக்கிற வாக்கு. அப்படி நடந்தா நீங்க பெரிய ஆள்னு நான் ஒத்துக்கிறேன். நடக்குதானே பாப்போம். இதுல பாக்குறதுக்கு எதுவும் இல்ல. ஒரு விஷயத்திலயாவது ஜெயிச்சு நான் உன் முன்னாடி வந்து நிக்கணும்ல. இது அதுக்கான வழிதான். நீ வேணா பாரு, பிரியம்பதாவை நான் வியக்க வைப்பேன். ஆஹா, ஒரு பெரிய அதிசயம் நடந்ததுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் பார்க்க முடியலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். குட்டியம்மா, கழுத்துல கயிறு போட்டப்ப பயந்துட்டியா? நான் சுத்தமா பயப்படல. ஒரு பக்கத்துல கடவுள் இருந்தார்ல, அம்மா தான் பயந்து அழுதாங்க. வேற ஒண்ணும் இல்ல, இவ கழுத்துல கயிறு இருக்கிறத பார்த்த உடனே என்னால தாங்கிக்க முடியல. ஒரு அம்மாவால எப்படி தாங்க முடியும்? ஆனா அவ்வளவு கடினமான சோதனைய குட்டியம்மா அவ பக்தியால ஜெயிச்சிட்டாள்ல. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் அதிசய சக்தி இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்ப வந்த பயம் எனக்கு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் போக மாட்டேங்குது. எதுக்கு பயம்? அம்மா சொல்றாங்க, பெரியவங்க எல்லாரும் எங்க மேல கோபமா இருப்பாங்களாம், அதான் பயப்படுறாங்க. நல்ல விதத்துல யோசிக்கிறவங்களுக்கு இதோட கருத்து புரிஞ்சிருக்கும். புரியாதவங்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. அப்ப நாம என்ன பண்ணணும்? அவங்கள அவங்க வழியில விட்டுடணும். நாம நம்ம வழியில உறுதியா இருக்கணும். குட்டியம்மாவும் நீங்களும் தனியா ஒரு இடத்துல இருக்கிறதுனால உங்களை நினைச்சு எனக்கும் பயமா இருந்தது. ஆனா இப்ப அந்த மாதிரி நினைக்கல. உங்களை காப்பாத்துறது சாட்சாத் அந்த பரமசிவன் தான். அவரை மீறி உங்களை எதுவும் பண்ண முடியாது. நிஜந்தா. குட்டிமா, நீ இப்போ திரும்பி போ. நான் வரட்டுமா அக்கா? இங்க பாருமா, கதவை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும் என்ன?
நான் கதவை பூட்டி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறேன். என் சிவபெருமானுக்கு பக்கத்திலேயே உட்காந்துக்கிறேன். புராணத்துல நிறைய பக்தர்களோட கதை இருக்கு. அதுல ரொம்ப அதிகமா என்ன ஈர்த்தது கஷ்டப்படுற மக்களுக்காக அந்த கடவுள் பண்ண நல்ல விஷயங்கள் தான். எல்லாத்துக்குமே அடிப்படை பக்தி தான். நம்மளோட பக்தியை மட்டும்தான் கடவுள் எப்பவுமே பாப்பாரு. அப்படி பார்த்தா குட்டியம்மா அளவுக்கு பக்தி உள்ள ஒரு பொண்ணு வேற யாராவது இருப்பாங்களான்றது சந்தேகம்தான். சித்திரபானு ஐயாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. நீங்க பயப்படாம இருங்க. விஷயம் அவருக்கும் புரியாமலாம் இல்ல. ஆனா அவர் பெருமையை காப்பாத்திக்கிறதுக்காக என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் விஷயம். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் கடவுளே பாத்துக்குவாரு. நீங்க எல்லாரும் கூட இருக்கிறது தான் எனக்கு பெரிய தைரியம். கடவுள் கூட இருக்காருல்ல, அப்படின்னா இந்த உலகமே கூட இருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு விஷயத்த நான் சந்தேகமே இல்லாம சொல்றேன். நீங்களும் குட்டியம்மாவும் இந்த ஊருக்கு வந்ததுல சில நல்ல விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க சும்மா இங்க வரல, அந்த கடவுளே தான் உங்களை தேசமங்கலத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப சரி, வேலைக்கு நேரமாச்சுல, நீங்க கிளம்புங்க. எந்த பயமும் இல்லாம போங்க. போயிட்டு வரேன். நில்லு. சௌமினி, கொஞ்சம் இங்க வா. என்னங்க? இங்க நிக்கிறது யாருன்னு பாரு. ஆமா, சிவன் கோயில்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுச்சா? நான் கேட்டது காதுல விழலையா? ஐயா, பயமுறுத்துற மாதிரி கேட்டா அவ பயந்துட மாட்டாளா? நடந்த அதிசயத்தெல்லாம் நாங்களும் கேள்விப்பட்டோம். என்ன பண்றது? இவ்ளோ பெரிய அதிசயங்கள்லாம் பண்ண ஒரு ஆளு இங்க வீட்டு வேலைக்கு வரேன்னு சொன்னா. மல்லி, கோவப்படுறதுக்காகலாம் உன்னை நிக்க சொல்லல. கடவுளோட அருள் கிடைக்கிறது, தரிசனம் கிடைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் மனுஷ வாழ்க்கையில அபூர்வமா நடக்கிற விஷயங்கள். சரிதானே? ஜனங்கள்லாம் உங்க 2 பேரையும் பத்தி பெருமையா பேசுறத கேட்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. மல்லி இங்கதானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா? இல்ல, இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ண ஒருத்தவங்கள இங்க வேலைக்கு வைக்கிறது நினைச்சா. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு போகிறதுக்கு வேற எந்த இடமும் இல்ல. என் பொண்ணு குட்டிமா பசியோட இருப்பா. வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. வேலை இல்லைன்னு யாரும் சொல்லல. நீ இங்க வேலை செய்யறியங்கிற கஷ்டத்தை தான் சொல்றோம். நீ ஒண்ணு பண்ணு. உனக்கு தோணும் போது மட்டும் நீ இங்க வேலைக்கு வந்தா போதும். மாசம் மாசம் என்ன கொடுப்பேனோ அதையே கொடுத்துடுற. ஏதாவது உடம்பு சரியில்லை, இல்ல வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்தா நீ இங்க வர வேண்டாம். இந்த உதவி கூட நாங்க பண்ணலனா எப்படி? ஐயாவும் அம்மாவும் ரொம்ப பெரிய மனசோட இந்த விஷயத்த சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நிஜமா நான் இங்க பயந்து பயந்து தான் வந்தேன். என்ன வேலையை விட்டு நிறுத்திடுவீங்களோன்னு நினைச்சேன். என்ன ஆனாலும் சரி, அதை நான் செய்ய மாட்டேன். அப்படின்னா நான் பின்பக்கம் போகட்டுமா? சரி போ. என்னங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மல்லிகிட்ட எப்படி நம்ம வேலை வாங்கறது தெய்வ குத்து ஆயிடுமா என்ன? நாம இந்த ஊரோட வழக்கத்தை மாத்த முடியாதேம்மா. அதை கடைப்பிடிச்சுதானே ஆகணும். எல்லாம் நடக்கிறபடியே நடக்கட்டும், விடு. மல்லிகிட்ட நம்மளால எந்த அளவுக்கு நல்லபடியா நடக்க முடியுமோ அப்படி நடந்துக்கிட்டா போதும். அதுதானே நல்லது. சரி, நான் பாத்துக்கிறேன். என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டாலும் செஞ்சு கொடுத்துரு. சாப்பிட்டோம். அவ போகும்போது அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதையும் கொடுத்து அனுப்பிடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. நல்லபடியா நான் பாத்துக்கிறேன். கடவுளோட லீலைகளைத்தான் நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்பா சிவபெருமானே, காப்பாத்துப்பா. கடவுளே. வேதா, வர்ணாவோட விஷயத்த பத்தி நம்ம சன்னியாசினி அம்மா கிட்ட பேசினா என்ன? என்ன பேசுறது? வர்ணாவை நல்ல பொண்ணா மாத்தணும்னு. அப்புறம் வர்ணா நம்ம கூட விளையாட வந்தானா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. வர்ணா நம்ம கூட எல்லாம் விளையாட வரமாட்டா. வர்ணா ராஜகுமாரி இல்லையா?
அதனால என்ன, எல்லாம் குழந்தைங்களும் கடவுளுக்கு முன்னாடி ஒரே மாதிரி தான்னு சன்னியாசி அம்மா சொன்னாங்கல்ல. அப்படி கடவுளுக்கு மட்டும் தோணுனா பத்தாதுல்ல, மனுஷனுக்கும் தோணணும்ல. அப்படின்னா வர்ணா எப்பவும் உன்னை கஷ்டப்படுத்திட்டே இருப்பாளா? தெரியல. வர்ணா என்ன பண்ணாலும் எனக்கு அவ மேல எந்த கோபமும் இல்ல. குழந்தைங்களா, என்ன தோழிங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்க வர்ணாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். வர்ணாவும் எங்க கூட ஒன்னு சேர்ந்து விளையாண்டா எவ்வளவு நல்லா இருக்கும்ல சன்னியாசினி அம்மா. இன்னைக்காவது ஒரு நாள் வர்ணா உங்க கூட சேர்ந்து விளையாடுவா. அதுக்கு முன்னாடி உங்க 2 பேர்கிட்ட இருந்து வர்ணா நல்ல குணங்களை கத்துக்கணும். அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். மேலூர் கோயில்லையும் சுத்தி எல்லா இடத்துலயும் குட்டிமாவை பத்தி தான் பெருமையா பேசிக்கிறாங்க. அப்படியா? பேசாம இருக்க முடியுமா? யானைய வச்சு இழுத்தும் நிமிராம இருந்த சிவலிங்கம் குட்டிமானாலையும் மல்லியம்மாவோட பக்தியினாலையும் நேராச்சுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆளுங்க அத பத்தி பேசி பேசி இன்னும் ஆசை தீரல. இனிமே சித்திரபானு ஐயா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மேலூர் கோயிலுக்கு இவங்க போறத தடுக்க முடியாதுல்ல. அப்படித்தானே சன்னியாசினி அம்மா? ஒரு போதும் அது முடியாது. அங்க இருக்கிற பக்தர்கள் அதுக்கு ஒத்துக்கவும் மாட்டாங்க. அந்த கரையில இருக்க சிவபெருமானோட கோவிலுக்கு போக என்னால முடிஞ்சது. ஆனா என்ன ஆனா? குட்டியம்மாவோட மிகப்பெரிய ஆசை என்னன்னு தெரியுமா? தேசமங்கலத்தம்மாவோட கோயிலுக்கு போய் தேசமங்கலத்தம்மாவை பார்க்கணும் தான். அது முடியாததுனால குட்டியம்மா ரொம்ப கவலையா இருக்கா. அப்படியா குட்டிமா? கடவுளுக்கு எந்த வேறுபாடும் இல்லைன்னு சன்னியாசி அம்மா சொன்னீங்க. அதை நிரூபிச்சும் காமிச்சிட்டீங்க. தேசமங்கலத்தம்மாவுக்கு அப்படி வேறுபாடு இருக்கா? அப்படி இருக்கா சன்னியாசினி அம்மா? இல்ல, தேசமங்கலத்தம்மா எப்பவுமே உங்க கூடவே தானே இருக்காங்க. அம்மா கூட இருக்காங்க, அம்மாவோட அருளும் கூட இருக்கு. இருந்தாலும் நான் அந்த கோவிலுக்கு ஒரு முறை போகணும். சன்னியாசினி அம்மா நினைச்சா குட்டிமாவை அந்த வாசலுக்கு கொண்டு போய் நிக்க வைக்க முடியுமா? ஒரே ஒரு தடவை. ஒரு தடவை போதும், அப்புறம் நான் கேட்கவே மாட்டேன். சன்னியாசினி அம்மா, நான் கொஞ்சம் யோசிக்கிறேனே. குட்டியம்மாவோட ஆசை நியாயமானதுதான்னு தேவி சொல்றாங்க. அப்படின்னா இன்னைக்கே அந்த ஆசையை நிறைவேத்தினா என்ன? இன்னைக்கா? இன்னைக்கு என்னால தேவியை பார்க்க முடியுமா? சன்னியாசினி அம்மா சும்மா நம்பிக்கை கொடுக்காதீங்க. நான் சும்மா சொல்லல, நடக்கும். வேதா குட்டிமாவை கூட்டிக்கிட்டு கோவில் வாசலுக்கு போ. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. வேதா குட்டிமாவோட கைய பிடிச்சிட்டு போனா மட்டும் போதும். குட்டிமாவுக்கு யாருக்கும் தெரியாம அங்க போக முடியும். தேவியோட முன்னாடி குட்டிமா நிக்கவும் முடியும். அது எப்படி? அதுதான் மாந்திரிக சக்தி. இத எப்பவுமே பயன்படுத்த முடியாது. அவசியமான நேரங்கள்ல மட்டும்தான் முடியும். உங்க 2 பேருக்கும் இந்த அம்மா மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னா இப்பவே வேதா குட்டிமாவோட கைய பிடிச்சுக்கிட்டு கோயில் வாசலுக்கு போங்க. அப்புறம் தெரியும் என்ன நடக்கும்னு. எங்களுக்கு சன்னியாசினி அம்மா மேல நம்பிக்கை இருக்கு. சன்னியாசினி அம்மா சொன்னா அது எப்பயும் தப்பாகாது. நாங்க இப்போவே கிளம்பட்டுமா? தைரியமா கிளம்பி போங்க. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். வேதா குட்டிமாவோட கைய விட்டா குட்டிமாவை எல்லாருமே பாத்துருவாங்க. இல்ல, நான் குட்டிமாவோட கைய விட மாட்டேன். குட்டிமா, போலாமா நம்ம? என்னால என் தேவியை பார்க்க முடியுமா? குட்டிமாவோட இந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கலன்னா அப்புறம் நான் எதுக்காக இருக்கேன் சொல்லு? வேதா, என்னை யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களா? நீ எதுக்காக குட்டிமா பயப்படுற? சன்னியாசினி அம்மா சொன்னது எதுவுமே தப்பாகாது. குட்டிமா என் கைய விடாம இருந்தா போதும். நீ என் கூட தைரியமா வா. தேவி காப்பாத்துவாங்க.
வேதா, என்னம்மா விசேஷம்? நான் சாமி கும்பிடுறதுக்காக வந்தேன். சரிம்மா. அவங்களுக்கு என்ன தெரியலையா? இல்லன்னு நினைக்கிறேன். வா. குட்டிமா, நீ ஆசைப்பட்ட மாதிரி தேசமங்கலத்தம்மா கோயிலுக்கு வந்துட்டல. இப்போ மனசார வேண்டிக்கோ. உன்னோட எல்லா ஆசையையுமே நீ தேவி கிட்ட சொல்லு. அம்மா, அம்மா மகாமாயி, தேவி. அதனாலதான் கோவிலோட கொடிமரம். ஏய் 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 Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.